ஃப்ரீக்வெண்டா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், பர்னிங் சென்சேஷன், பிளஸ் அட் த சேம் டைம் அடிக்கடி யூரினும் பாஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ரெக்கரண்டா நம்மளுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா டெஃபினட்டா இது நம்ம அலட்சியமா எடுத்துக்க கூடாது. லாக்டோபாசிலஸ்ங்கிற பாக்டீரியா. ஸோ பேசிக்கா அது என்னன்னா அது ஒரு நம்மளுக்கு செக்யூரிட்டி கார்டு மாதிரி, அதோட டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ இந்த ஆர்கனை நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் சொல்றது இந்த ஹேர்ஸை ரிமூவ் பண்ணுங்க. பட் ஆனால் ரிமூவ் பண்ணும்போது டோன்ட் யூஸ் எனி ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்கான கெமிக்கல்ஸ் அது வந்து உங்களுக்கு அந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடும். டாக்டர் விஹேடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் மாலாராஜ், மகப்பேறு மருத்துவர் மற்றும் எண்டோஸ்கோபிக் சர்ஜன் அண்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட ஃப்ரீக்வெண்டா வந்துட்டே இருந்தாங்க. அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதாவது அவங்களுக்கு யூரின் போகும்போது பர்னிங் சென்சேஷன் நிறைய இருக்கும், பிளஸ் அட் த சேம் டைம் அடிக்கடி யூரினும் பாஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இனிஷியலா அவங்க ஃபர்ஸ்ட் வரும்போது அவங்களுக்கு மைல்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பேசிக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பினேன். பட் என்ன ஆகுதுன்னா எவ்ரி மந்த் இந்த பிரச்சனையோட வர ஆரம்பிச்சாங்க. ஸோ பேசிக்கா இப்போ ரிப்பீட்டடா இது மாதிரி ரெக்கரண்டா நம்மளுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா டெஃபினட்டா இது நம்ம அலட்சியமா எடுத்துக்க கூடாது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இதுக்கு மீறியும் இருக்குதுங்கிறது மனசுல ஓடிச்சு. ஸோ அதனால அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் தீவிரமா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்கள்ட்ட கேட்பேன் உங்களோட ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, டாக்டர் நான் ரொம்ப ரொம்ப சுத்தமா இருப்பேன், அதாவது ஹெல்த் ஃபாசெட் வச்சு தான் நான் என்னோட ப்ரைவேட் பார்ட் எல்லாமே நான் கிளீன் பண்ணுவேன், அவ்வளோ தூரத்துக்கு நான் கிளீனாக வச்சிருப்பேன். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் நான் ஈவன் வெஜிடா கூட நல்லா அந்த ஹெல்த் ஃபாசெட்டை வச்சியே அழகாக தண்ணி போட்டு கிளீன் பண்ணி அவ்வளோ சுத்தமாக வச்சுப்பேன்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ அங்கே தான் அந்த கேட்ச் பாயிண்ட். நம்மளுக்கு இம்மீடியட்டாக அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன உடனே நம்ம டயக்னோசிஸ்க்கு கரெக்டா வந்துட்டோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து தன்னோட பிரைவேட் பார்ட்டை ஓவரா சுத்தமா வச்சுக்கணுங்கிற காரணத்துக்காக வாட்டரை போட்டு வாஷ் பண்றாங்க. அதாவது வாட்டர் வந்து நம்ம பிரைவேட் பார்ட் வெளியே தான் வாஷ் பண்ணணுமே ஒழிய வெஜினாக்குள்ள நம்ம வாஷ் பண்ணவே கூடாது. இவங்க வந்து அந்த வெஜினாக்குள்ளேயே அந்த ஹெல்த் ஃபாசெட்டை வச்சு வாஷ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த வெஜினாக்குள்ள நல்ல பாக்டீரியாஸ் இருக்கும் நம்ம உடம்புல, லாக்டோபாசிலஸ்ங்கிற பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியா வந்து என்ன ஆகும்னா அது நம்ம அந்த செல்ஸோட மியூக்கோசல்ல உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ பேசிக்கா அது என்னன்னா அது ஒரு நம்மளுக்கு செக்யூரிட்டி கார்டு மாதிரி, அதோட டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ அது வந்து இந்த வெளியே இருந்து ஏதாவது நச்சுத்தன்மை கிருமிகள் ஏதாவது வந்துச்சுனாலும் அது வந்து அதை ஃபைட் பண்ணும். அதாவது அந்த செக்யூரிட்டி கார்டு மாதிரி அது ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷனை அந்த வெஜினாக்குள்ள வராம பாதுகாக்கும். அது எப்படி பண்ணுதுன்னா இந்த லாக்டோபாசிலஸ் வந்து அந்த வெஜினல் செல்ஸ்ல இருந்து செக்ரேட் ஆகிற அந்த சொல்யூஷன்ல இருக்கிறனால அது வெஜினாவோட pH வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கும். பேசிக்கா நம்ம உடம்புல வந்து அசிடிக் pH இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். ஸோ இந்த லாக்டோபாசிலஸ் நம்ம அந்த வெஜினால ஒரு அசிடிக் pHல மெயின்டைன் பண்ணிக்கும். அதாவது pH between 2 to 4 கிட்ட மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ இது மாதிரி அந்த அசிடிக் pHல இருக்கிறனால நம்மளுக்கு வெளி ஆர்கானிசம் ஏதாவது வந்துச்சுன்னா கூட இந்த அசிடிக் என்விரான்மெண்ட்ல அது சர்வைவ் ஆக முடியாது. அதனால ஆட்டோமேட்டிக்கலா அது டிஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ இதுதான் வெஜினலோட நார்மல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ இது வந்து அந்த லாக்டோபாசிலஸ்ங்கிற நல்ல பாக்டீரியா நம்மளுக்கு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமா இருக்கு. பட் இப்போ இந்த பர்டிகுலர் லேடி என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து இந்த வெஜினாக்குள்ளேயே வாட்டர் போட்டு வாஷ் பண்றதுனால என்ன ஆகும், இந்த குட் பாக்டீரியா அவங்களோட வெஜினல் சிஸ்டம்ல இருந்து வெளியே ஏறிடுது. ஸோ அதனால என்ன ஆகும், அவங்களோட pH வந்து நார்மலா அசிடிக்கா இருக்க வேண்டிய pH, அதாவது பிட்வீன் 2 to 4 இருக்கிற வேண்டிய pH வந்து மாறி போய் ஆல்கனைன் ஆகுது. அதாவது 4க்கு மேல போயிடுது, 6, 7, 8 அந்த ரேஞ்ச்ல வந்துருது அந்த pH. ஸோ இந்த என்விரான்மெண்ட் இப்போ அசிடிக் நேச்சர்ல இருந்து ஆல்கலைன் நேச்சர்ல ஆகிறனால
அந்த லேடிக்கு அந்த வெஜைனால அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்லாம போயிடுது. ஸோ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவுட் சைட் ஆர்கானிசம் என்டர் ஈஸியா ஆயிடும். அது என்டர் ஆகணும், அது நல்லா க்ரோ ஆகுமே ஒழிய அது வந்து டிஸ்ட்ராய் ஆகாது. ஸோ பிகாஸ் அங்க அந்த செக்யூரிட்டி கார்டு இல்ல, அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் த பாடி ஒர்க் பண்ணல. ஸோ அது மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் நிறைய இருக்கு. இது வந்து வெஜைனால மட்டும் தானே இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. வெஜைனா பக்கத்துல தான் நம்ம யூரினரி பிளாடர், அது யுரித்ரா எல்லாமே பக்கத்துல இருக்கு. வெஜைனா பக்கத்திலேயே இருக்கிறனால என்ன ஆகும், இங்க வெஜைனால உள்ள இன்ஃபெக்ஷன் ஈஸியா யுரித்ராக்குள்ள என்டர் ஆயிடும். ஸோ யுரித்ராக்குள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா ஈஸியா அது ஆட்டோமேட்டிக்கா மேல ஏறி போக சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ ஓடி போய் அது பிளாடர்ல பாத்தீங்கன்னா நீர்ப்பைக்குள்ள நிறைய ஃபோல்ஸ், மியூகோசல் ஃப்ளோஸ் இருக்கும், அங்க போய் உட்காந்துக்கும். இதனாலதான் இவங்களுக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ பிளாடர்ல தங்கிட்டு இருந்த இன்ஃபெக்ஷன் இப்போ மொல்ல அந்த யூரேட்டருக்குள்ள போய் ஃபைனலா கிட்னி கூட பாதிக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் லேடிக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வெரி சிம்பிள் ப்ராப்ளம் தான். அவங்களோட நார்மல் வாழ்க்கை முறைய அவங்க ஜஸ்ட் மாத்திக்கிட்டாலே அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாயிடும். அதாவது இக்னோரன்ஸ் தான் அவங்களுக்கு. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம ரொம்ப கிளீனா வச்சிட்டு இருக்கனால நம்மளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷனும் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இங்க ப்ராப்ளமே அவங்க ஒரு ஓவரா கிளீனா இருக்கிறது தான் பிரச்சனையே இங்க. சோ பட் அதுக்காக நம்ம கிளீனா இருக்க கூடாதுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா வந்து வெரி வெரி சென்சிட்டிவ் ஆர்கன். அதை கண்டிப்பா நம்ம சுத்தமா தான் வச்சுக்கணும். சோ இதை எப்படி நம்ம சுத்தமா வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் மைல்டான சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாலே, ரொம்ப மைல்டான சோப் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜென்டல் ஹைஜீன் வாஷ்னு இருக்கு. ஸோ அது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் இன் அ வைல் அந்த ஜெனிட்டல் ஹைஜீன் இருக்கும் யூஸ் பண்ணி வாஷ் யூஸ் பண்ணி அந்த வெளியே உள்ள உறுப்புகள் மட்டும் தான் வாஷ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹைஜீன் வாஷையே வெஜினாக்குள்ளேயும் வாஷ் பண்ணிடுறாங்க, அதாவது கிளீனா வச்சுக்கணுங்கிற காரணத்துக்காக. பட் அது மாதிரி பண்ணும்போது இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். ஸோ இது வெறும் யூரினரி இன்ஃபெக்ஷன் மட்டும் வராது. இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம கிட்ட பிரசன்ட் பண்ணது வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் ஓட தான் வந்திருக்காங்க. பட் இதை நம்ம கவனிக்காம விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வெஜினல் இன்ஃபெக்ஷன் கூட வர ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த pH நல்லா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வெஜினாவும் ஹெல்தியா இருக்கும். ஸோ இந்த pH மாறி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு பாக்டீரியல் வெஜைனோசிஸ் வர சான்சஸ் இருக்கு. அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். பிளஸ் அட் த சேம் டைம் இவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், அதாவது கிளமீடியாங்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது மாதிரி உள்ள பட்சத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இவங்களுக்கு வெறும் அந்த இன்ஃபெக்ஷன்ஸை மட்டும் ட்ரீட் பண்ணக்கூடாது. இதோட அண்டர்லைன் காஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஹைஜீன்ல வர குறைபாடுகள் இருக்கலாம். ஆர் சம்டைம்ஸ் அவங்க சொன்ன மாதிரி இதை வெஜினாவை ஃபுல்லா வச்சு கிளீன் பண்றதுக்கு பேரு டவுச்சுன்னு சொல்லுவோம், அதனால கூட இருக்கலாம். ஆர் இட் குட் பி டயபிட்டிஸ், அதாவது அவங்களுக்கு சக்கரை வியாதி ஏதாவது இருந்தாலும் இது மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஈஸியா வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா ஜஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சு மட்டும் நம்ம முடிவுக்கு வர மாட்டோம். அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க மனசுல நிறைய விஷயங்கள் ஓடும். அதாவது நம்ம எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற காரணத்துக்காக எல்லாத்துமே நம்ம பேஷண்ட் கிட்ட பேசினாலும் பேஷண்ட் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்காக நாங்களே மனசுலயே ரன் பண்ணுவோம், இது இதா இருக்குமா அதா இருக்குமா நினைச்சிட்டு கரெக்டா அதுக்குள்ள என்னென்ன தேவை சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டெஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அது சரியாகுதான்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இவ்வளவு சொல்லிட்டோம், பட் வாட் இஸ் அ கரெக்ட் மெத்தட் ஆஃப் மெயின்டைனிங் ஹைஜீன்? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வல்வா, அதாவது எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன். ஸோ இந்த ஆர்கனை நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட் அண்டர்வேர்ஸை மாத்திக்கணும். சரி, அதாவது மார்னிங் ஒரு வாட்டி நம்ம குளிச்சுட்டு அண்டர்வேர் போட்டுட்டோம்னா அது நைட் வரைக்கும் அதுலயே இருக்கக்கூடாது. நம்ம ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு வந்தோம்னா இம்மிடியேட்டா திரும்பியும் குளிச்சுட்டு திரும்பி அண்டர்வேர் மாத்திக்கணும். பிகாஸ் அந்த வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அண்டர்வேர்ல தான் இருக்க போகுது. ஸோ அதை வந்து கண்டிப்பா நம்ம அட்லீஸ்ட் வைஸ் அ டே நம்ம அண்டர்வேரை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வல்வல் ஏரியால நிறைய ஹேர் growth நம்ம இருக்கிறதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் அகெயின் இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பக்கத்துல உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது வெஜினல்
வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்க சொல்றது இந்த ஹேர்ஸை ரிமூவ் பண்ணுங்க. பட் ஆனா ரிமூவ் பண்ணும்போது டோன்ட் யூஸ் எனி ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் யூஸ் பண்றாங்க அந்த ஏரியால. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கெமிக்கல்ஸ், அது வந்து உங்களுக்கு அந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடும். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் ஈவன் வேக்சிங்லாம் கூட ஐடியலி ஸ்பீக்கிங் நாங்க யூஸ்வலா அட்வைஸ் பண்றது இல்ல. பெஸ்ட் மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிம்மிங் ஆஃப் த ஹேர்ஸ். அதாவது நம்ம சிசர்ஸை வச்சு நல்லா ட்ரிம் பண்ணாலே மோர் தென் இனஃப். சப்போஸ் அவங்க ஷேவ் அது மாதிரி ஏதாவது பண்றாங்கன்னா ஆஃப்டர் தட் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸ் ஏதாவது போட்டு அந்த இடத்துல கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் இன்ஃபெக்ட் ஆகாம பாத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம ஆன் ரெகுலர் பேசிஸ் நம்ம ஹைஜீன் மெயின்டைன் பண்ண வேண்டிய விதிமுறைகள். அண்ட் அனதர் திங் இஸ் இந்த ஏரியாவை வந்து நம்ம எப்பவுமோ மாய்ஸ்டா வச்சுக்க கூடாது, அதாவது ஈரமா வச்சுக்கவே கூடாது. சப்போஸ் உங்களுக்கு பேண்டீஸ் எல்லாம் வெட் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா மாத்திக்கோங்க. வெட் பேண்டீஸ் போட்டுட்டு இருக்காதீங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் சி கடவுள் புண்ணியத்துல நம்மளோட மெத்தட் ஆஃப் கிளீனிங் த ஏரியா இஸ் வித் வாட்டர். அதே இது நீங்க பார்த்த யூரோப்பியன் வெஸ்டர்ன் கவுண்டர் பார்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா they use only tissue paper. பட் அந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாம் இட்ஸ் நாட் அ வெரி குட் மெத்தட். நம்மளோட வாட்டர் தான் இஸ் அ பெஸ்ட் மெத்தட் டு கிளீன் தி ஏரியாஸ். ஸோ மெயின்லி மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ் அப்போ, அதாவது பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் டியூரிங் பீரியட்ஸ் நம்மளோட இம்யூனிட்டியும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியா வர சான்சஸும் நிறைய இருக்கும். ஸோ அதனால காலையில யூஸ் பண்ண சானிட்டரி நாப்கினை வந்து அண்ட் ஈவினிங் வந்த பிறகு நெசசரி நைட் கூட ஒன்று மாத்திக்கலாம். மினிமம் அட்லீஸ்ட் 2 to 3 pads ஆஃப் சானிட்டரி நாப்கின் நம்ம மாத்திக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா லேட்டஸ்டா இப்போ வந்திருக்கிறது வந்து எல்லாரும் யூஸ் பண்றது வெஜைனல் கப்ஸ். ஸோ இந்த வெஜைனல் கப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து அன்மேரிட் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் இவங்கெல்லாம் என்ன ஆகும்னா இந்த ரொம்ப கன்வீனியன்ஸ்டா இருக்குதுங்கிறதுக்காக இந்த கப்பை வந்து அப்படியே வெஜைனாக்குள்ள விட்டுடுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா இந்த கப் வந்து ரொம்ப நாள் உள்ளே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அகெயின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அங்கேயே தான் தங்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த கப்பு எல்லாம் மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிடையும் கலெக்ட் ஆகிட்டே இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூட்ரஸ் மூலமா அசெண்ட் ஆகி பக்கத்துல உள்ள டியூப்ஸ் எல்லாம் கூட போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால யூஸ் பண்ணா ஃப்ரீக்வெண்டா வாஷ் பண்ணோம். அன்மேரிட் கேர்ள்ஸ்க்கு நான் அட்வைஸே பண்ண மாட்டேன். இந்த வெஜினல் கப் இஸ் லைக் கன்சிடர்ட் அஸ் அ ஃபாரின் பாடி. இது உள்ள போட்டா கூட ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த pH ஆஃப் த வெஜைனா மாறி போயிடுது. ஸோ அந்த pH ஆஃப் த வெஜைனா நான் சொன்ன மாதிரி அசிட்டிக் என்விரான்மெண்ட்ல இருந்து ஆல்கலைன் என்விரான்மெண்ட்டுக்கு மாறி போறனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் நிறைய இருக்கு. அதே நேரத்துல அந்த கப்பையும் ஒழுங்கா கிளீன் பண்ணலன்னா கூட அவங்களுக்கு அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸும் நிறைய வர சான்சஸ் நிறைய இருக்கு. இன்னொரு மேஜர் டிராபேக் நான் என்ன அப்சர்வ் பண்ணிருக்கேன்னா ஈவன் இன் மேரிட் விமன் வெஜினல் கப்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு அந்த வெஜைனாவே லாக்ஸ் ஆயிடு, லூஸ் ஆயிடுது. ஏன்னா இது கான்ஸ்டன்டா அந்த வெஜைனாலே இருந்து அது ப்ரெஷர் கொடுக்கறனால அவங்களுக்கு அந்த வெஜைனா வந்து கொஞ்சம் லூஸ் ஆகனால பிற்காலத்துல அது தாம்பத்திய உரத்துக்கு தே ஃபீலிங் அது கொஞ்சம் லூஸா இருக்குன்னு தே ஆர் கம்ப்ளைனிங். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய டிராபேக்கா தான் இருக்கு. நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எது கரெக்டானதோ எது நம்மளுக்கு அப்ராப்ரியேட்டோ அதை யூஸ் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு பாயிண்ட் என்ன ஹைலைட் பண்ண விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா டாம்பூன்ஸும் அகெயின் இப்போ மென்ஸ்ட்ரல் கப் மாதிரி தான், அதுவும் ஒரு ஃபாரின் பாடி. ஸோ அந்த டாம்பூஸையும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு அப்படியே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா அது ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறதுனால நல்லா இழுத்துக்கும் மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிட. ஸோ அதனால என்ன ஆகும், அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிட் ரொம்ப ஆஸ் கணக்குல வெஜனாலே இருக்கிறதுனால அகெயின் அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தான் வர சான்சஸ் நிறைய இருக்கு. சம்டைம் டாக்ஸிக் சிண்ட்ரோம் அது மாதிரி ஒரு சிவியர் கண்டிஷன்லாம் கூட போயிடும் இந்த மாதிரி ஃபாரின் பாடிஸை நம்ம உள்ளே வச்சிட்டு இருந்தோம்னா. ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்கு. நம்ம இக்னோரன்ஸ்னாலேயே நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ நம்ம நாலேஜை நம்ம அப்டேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்ம பார்த்துக்கலாம்.